அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு வசனம் இருக்கு சங்கீதத்துல, சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப உம்முடைய வசனம், தேவ வசனம் எப்படி இருக்கான்? என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கால்களுக்கு தீபம்னா என்னங்க? பாருங்க, ஒரு முழு இருட்டான ஒரு இடத்துல ஒரு சின்ன விளக்கு தண்டை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன்னா அது என்ன செய்யுதுன்னா என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது. அதுதான் தீபம்னு சொல்றோம்ல. அப்போ இந்த தீபம்னு நம்ம வைக்கிறப்ப அது என்னன்னா, ஒரு பெரிய வெளிச்சமா இல்லாட்டினாலும் என் காலுக்கு அடுத்து என்ன இருக்குன்றதை காமிக்குது. அங்கே மேடு இருக்கா, அங்கே பள்ளம் இருக்கா, இல்லை பூச்சி இருக்கா, இல்லை ரோடு இருக்கா, இல்லை மண் இருக்கா, குழி இருக்கா, என்ன? அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா, என் பக்கத்துல அடுத்து என்ன அப்படின்ற அந்த நிலையில இருக்கிற காரியங்களை எல்லாம் எனக்கு கொண்டு வந்து உதவி செய்கிறது. என்ன செய்யணும், எப்படி செய்யணும்லாம் அனுதினமும் என் வாழ்க்கைக்கு தேவையான இந்த தேவ நடத்துதலை இந்த கர்த்தருடைய வார்த்தை தருகிறது. அதுதான் என் கால்களுக்கு தீபம். நடக்கிறேன், இருட்டா இருக்கு, இந்த இருள் நிறைந்த உலகத்துல அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? அண்ட சராசரத்தையும் படைத்த அகிலத்தையும் படைத்த கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? என் கால்களுக்கு தீபமாய் கிரியை செய்கிறது. அடுத்து நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்குள்ள கவலை, நிறைய பேருக்குள்ள கேள்வி, அடுத்து நான் என்ன செய்யணும்? அடுத்து நான் என்ன செய்யணும்? இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருக்கேன், அடுத்து என்ன செய்யணும்? இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டேன், இப்போ அடுத்து என்ன செய்யணும்? என் கரியரில் அடுத்து நான் இது பாருங்க, ஒரு பெரிய கொஸ்டின் பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கர்த்தருடைய வார்த்தை தியானிங்க. இந்த கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கும்னா, கால்களுக்கு தீபம். அப்போ அடுத்து என்ன அப்படின்றது இந்த கர்த்தருடைய வசனம் போதித்து உங்களை உணர்த்தும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஊழியம் செய்யும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும். டெய்லி டைரக்ஷன் இந்த வசனம் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து என்னன்னா, பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சில பேருக்கு ஃபியூச்சர் குறித்து, எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை. நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, இப்போ எல்லாருடைய எதிர்காலமும் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கான். அவன் என்னென்னமோ சொன்னான், நம்மளும் அப்படியெல்லாம் ஆசைப்படுறோம். நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கோ? இந்த வசனம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. நம்ம ஒரு பாதையில போறோம், தேவன் நிர்ணயித்த பாதையில போறோம். அந்த பாதைக்கு இந்த வார்த்தை வெளிச்சமா இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு இந்த வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கும். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கணும். பாருங்க, இந்த வசனம் எப்படி இருக்கு? என் கால்களுக்கு தீபம், டெய்லி டைரக்ஷன், என் பாதைக்கு வெளிச்சம். அது ஒரு ஃபியூச்சரை குறித்த ஒரு ஹோப் கொடுக்கறதா இருக்கிறது. என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குன்ற இந்த வசனம் சொல்லிட்டே இருக்கும். தேவன் எனக்கென்ற ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் இந்த வசனம் சொல்லிட்டே இருக்கும். அதை எனக்கு காமித்து கொண்டே இருக்கும். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். கண்களை திறந்தருளும். அப்போ ஒரு திறக்கப்பட்ட கண்களோடே நம்ம இந்த வசனத்தை படிப்போம். அப்போ வாழ்க்கையில என்ன ஆண்டவர் செய்ய போறாரு, என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது, எல்லாமே இந்த ஃப்ரேம் ஃபுல்லாமே இந்த வசனம் சொல்லிருங்க. ஆமென். இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியம். ஆமென். எனவே நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. நேரம் எடுத்து படியுங்கள், தியானியுங்கள். வசனத்தை அசை போட்டு கொண்டிருங்கள். வசனத்தை தியானித்து கொண்டு அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். இந்த வசனம் உங்களை வாழ வைக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இந்த கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஊழியம் செய்யும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதங்களை செய்ய வல்லவர். அற்புதம் இல்லை, ஆனால் இந்த வசனத்தை படிங்க. இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். இந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டானது. எனவே நான் சொல்லுகிறேன், வார்த்தை ஊற்றாதீங்க. ஒவ்வொரு நாளும் தியானிங்க, ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. உங்கள் மூலமாய் நடக்கும். அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.